பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேதசாகரம். மிக்க இரநிலையும் மெய்யாமு இந்நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஒழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஆழ்வார்களிலே தலைவர் என்று கொண்டாடப்படுபவர் நம்மாழ்வார். நம் ஆழ்வார் என்று எம்பெருமானாலே அபிமானிக்கப்பட்டவர். வைகாசி விசாகத்திலே அவதரித்தவர். திருக்குருகூரிலே அவதாரம் பண்ணினவர். அவ்வாழ்வாரே ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் என்று கொண்டாடப்படுகிறார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்று கொண்டாடப்படுகிறார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்னால் பிரபன்னர்கள் என்று சொல்லப்படுகிற சரணாகதர்கள். அந்த சரணாகதர்களுக்குள்ளே தலையாயவர், அந்த சரணாகதி மார்க்கத்தை தெரிவித்தவர், சரணாகதி செய்தவர், நம்மையெல்லாம் பகவானிடத்திலே கொண்டு சேர்க்குமவர் அவருடைய பிரபந்தத்தாலே. அப்பேற்பட்ட பெருமை படைத்தவர் தான் நம்மாழ்வார். அவ்வாழ்வாருடைய பிரபந்தங்கள் 4 வேதத்துக்கு சமமாக 4 பிரபந்தங்களை கொடுத்தார். திருவிருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாய்மொழி என்ன, இப்படி 4 பிரபந்தங்களை ரிக்வேதத்துக்கு சமமாக திருவிருத்தமும், யஜுர்வேதத்துக்கு சமமாக திருவாசிரியமும், அதர்வண வேதத்துக்கு சமமாக பெரிய திருவந்தாதியும், சாமவேத சாரமாக பிருகதாரண்ய சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சாரமாகத்தானும் கொடுத்தது திருவாய்மொழி. திருவாய்மொழி என்று சொல்லும் போதே திருவாய்மொழி ஆருடைய வாக்கு? நம்மாழ்வாருடைய திருவாக்கு. சீபெட்டவ சம்பிரதாயத்திலே எல்லாவற்றுக்குள்ளும் ஸ்ரீ என்று சொல்லப்படுகிற மகாலட்சுமி தாயாரனுடைய அன்வயம் அங்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரசாதத்தை செய்கிற பொழுது கூட திருக்கண்ணனமுது என்று சொல்லுவோம். மாளிகை என்று சொல்லும் பொழுது அதை திருமாளிகை என்று ஆச்சாரிய புருஷருடைய திருமாளிகை சொல்லுவோம். அதே போல எம்பெருமானுக்கு என்னவெல்லாம் செய்கிறோமோ, இந்த கைங்கரியத்திலே பரியட்டம் பெருமாளுக்கு வஸ்திரத்தை, அதாவது திருப்பவளத்தை துடைத்து விடுகிற பொழுது அதுக்கு பரியட்டம்னு சொல்ல மாட்டோம், திருப்பரியட்டம் என்று சொல்லுவோம், திருமண்காப்பு என்று சொல்லுவோம், ஸ்ரீசூர்ணம் என்று சொல்லுவோம். எல்லா இடங்களிலுமே திருவினுடைய அன்வயம் உண்டு. திரு அப்படின்னு சொன்னா ஆழ்வாரே திருக்கண்டேன் என்று ஆரம்பித்தார். முதல்ல மகாலட்சுமி தாயாரை சேவித்தேன் என்று சொன்னார் பேயாழ்வார். ஆக திருக்கண்டேன், திரு என்று ஆரம்பித்து திருவிலேயே முடித்த பெருமை பேயாழ்வாரை சாரும். இவ்விடத்தே நமக்கு திருவாய்மொழி ஆருடைய வாக்கு? நம்மாழ்வாருடைய வாக்கு. அது எப்பேற்பட்ட வாக்கு என்னால் மயர்வர மதி நலம் அருளப்பெற்ற ஆழ்வாருடைய வாக்கு. அப்ப அந்த வாக்கை திருவாக்கு என்று சொல்ல வேண்டும். யாருடைய வாக்கு? ஷடகோபன் என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வாருடைய வாக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு மொழியாக, தெள்ளு தமிழாக, தீன் தமிழாக, செந்தமிழாக, அப்படி அவ்வளவு ஆச்சரியமாக ஆதித்யம், அதாவது அதை சொல்லுகிற பொழுதே இந்த தமிழ் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப உயர்ந்த ஒரு மொழியோ இல்லையோ, அந்த மொழியிலேயே நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளும் அளவுக்குத்தான் ஆழ்வாருடைய திருவாக்கு. அப்படியே கானம், சாமகானம் எப்படி செவிக்கப்படுகிறதோ எம்பெருமானுக்கு பிரமோதத்திலே சிவகுண்டத்திலே, அந்த அந்த ரீதியிலே தான் ஆழ்வாருடைய பாசுரமும் உண்டு. பாசுரங்கட்டவாறு அவனுடைய திருவுள்ள முகக்கும் என்று சுவாமிகள் எல்லாம் தெரிவிக்கிறார் சுவாமி பிள்ளவலகாரியர். அதாவது அந்த வாக்கானது திருவாக்கு, அந்த மொழியானது திருமொழி. அப்ப ஷடகோபன் என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வார் கொடுத்தபடியினாலே அது திருவாய்மொழி.
மலர்ந்து அருளினார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருவாய்மொழி அப்படிங்கிறதுக்கு அதை எதற்காக கொடுத்தார்னா, ஆழ்வாரே தன்னுடைய பிரபந்தத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார், தொண்டர்க்கு அமுதுன்ன சொல் மாலைகள் சொன்னேன். தொண்டர்களுக்கு, அதுதான் பக்தாமிர்தம் என்று ஆரம்பிக்கிற பொழுதே நாதமணிகள் தானும் அந்த தனியில் ஆரம்பிக்கிற போதே பக்த அமிர்தம், பக்தாமிர்தம், பக்தர்களுக்கு அமுதமாக, தொண்டர்க்கு அமுதுன்ன, விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம், அந்த வேதார்த்தங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய விதமாக, சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம், 1000 சாக்கைகள் உண்டாம் இந்த சாமவேதத்துக்கு. அந்த 1000 சாக்கைகளினுடைய அர்த்தங்களை கொடுப்பதற்குத்தான் 1000 பாசுரங்களாக கொடுத்துள்ளார் ஆழ்வார். சகஸ்ர சாக உபனிஷத் சமாகமம், உபனிஷத்தினுடைய, அதாவது பிரகதாரண்ய உபனிஷத்து என்ன, சாந்தோக்கி உபனிஷத்து என்ன, அதனுடைய அர்த்தங்களை கொடுப்பதற்காகவே ஆழ்வார் அவதரித்தருளினார். சகஸ்ர சாகோ உபனிஷத் சமாகமம் நமாமியகம், வணங்குகிறேன் திராவிட வேத சாகரம். திராவிடம் என்று சொல்லப்படுகிற தமிழ் மொழியிலே வேதசாகரம், வேதக்கடல், வேதசாகரம், திராவிட வேதசாகரம் அப்படின்னு சொன்னா திருவாய்மொழிங்கிறது ஒரு வேதக்கடல். அதுதான் திராவிட வேதசாகரம் என்று சொல்லுகின்றோம். ஆக திருவாய்மொழி அப்படிங்கிற தமிழ்ல நம்ம சொல்றோமோ ஆழ்வாருடைய பிரபந்தத்தை, அது எப்படி, அது சம்ஸ்கிருதத்திலேருந்து எப்படி வந்திருக்குன்னா ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் அப்படிங்கிறது தான். ஸ்ரீ ஷடகோபன் நம்மாழ்வார், வாங்மயம் வாக்காலே அப்படியே மொழியாக வெளிவந்ததான ஸ்வரத்தோடு கூடின பாசுரங்கள் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம். அது எங்க இருக்கு? தனியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம். ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் என்பதுதான் நம்மாழ்வாருடைய வாக்கு மொழியாக அப்படியே அமுதகானமாக வெளியே வந்ததே. அதைத்தான் என்ன சொல்றோம்? திருவாய்மொழி அப்படின்னா இது இதற்கு சமம் அப்படின்னு சொன்னா அது வேதக்கடலாக இருக்கக்கூடிய திராவிட வேத சாகரம். அதைத்தான் திருவாய்மொழி அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்படியே சம்ஸ்கிருதத்துல என்னன்னு சொல்லலாம்? ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் என்று சொல்ல வேண்டும். அது வேறொன்றுமல்ல, வேதக்கடல். எப்பேற்பட்ட கடல்? திராவிட வேத சாகரம், திராவிட வேதமாக இருக்கக்கூடிய தமிழ் பாஷையிலே சொல்லப்பட்டதான திருவாய்மொழி. அதுதான் திராவிட வேத சாகரம் என்று ரொம்ப ஆச்சரியமாக தனியனாக சொல்லுகிறார். திருவாய்மொழி என்பது 1102 பாசுரங்களை கொண்டது, 100 பத்துக்கள் உடையது. ஒரு பத்துல 10 பாசுரங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு, அதாவது 100 பத்துக்கள் அப்படின்னா 1000 பாசுரங்கள் வரணும். அதுல ஒவ்வொன்றுலையும் பலஸ்ருதியாக ஒரு பாசுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னு கேட்டா 1100 வந்துடும். 1100 2 பாசுரம் கூட இருக்கேன்னா கேசவந்தமர் எமரே எழுபிறப்பும் அப்படிங்கிற பதிகத்திலே 2 பாசுரங்கள், அது 12 நாம பாட்டுன்னு அதுக்கு பேர். 12 பாட்டு துவாதச நாமங்களை சொல்லும் அளவுக்கு கேசவந்தமர் எமரே எழுபிறப்பும் மாசதிர்து வித்து நம்முட வாழ்வு வாக்கின்னவா என்று அந்த கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விட்டு, மதுசூதன, திருவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர என்று இந்த 12 திருநாமங்களுக்கு 12 பாசுரங்கள் அந்த பதிகத்தில் கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் இந்த 12 பாசுரங்களுக்குள்ள பலஸ்ருதியையும் ஒரு பாசுரமாக கொடுத்துள்ளார். அப்ப எத்தனை பாசுரமாச்சு? மற்ற பதிகங்களில எல்லாம் 11 பாசுரங்கள், இந்த பதிகத்துல 13 பாசுரங்கள். அப்ப அந்த 13 பாசுரங்கள் வருகின்றபடியினால்தான் கடைசியில 1102 அப்படிங்கிற கணக்கு ஏற்பட்டது. அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வோம். ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு, நாதமணிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு, மதுரகவிகளுக்கு பல்லாண்டுன்னு சொல்லி அமைகிறேன்.